வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஆத்தென்டிக் ஸ்டைல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்க போறோம். அதாவது அரைச்சு விட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் ஆத்தென்டிக் ஸ்டைல. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். முதல்ல கொஞ்சம் மல்லி எடுத்திருக்கோம், சீரகம் எடுத்திருக்கோம், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கோம், மிளகு எடுத்திருக்கோம், வத்தல் எடுத்திருக்கோம், ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கோம், 2 பட்டை எடுத்திருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஸோ முக்கியமா அதுக்கு தேவையான மட்டன் முதல்ல வேக வச்சிருக்கோம். அதாவது வந்து மட்டன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு வத்தல் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் மட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான ஜாமான் எல்லாமே வறுத்து வச்சுக்கலாம். அதாவது மிளகு ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு ஸோ மிளகு எடுத்துக்கிட்டோம் நம்ம முதல்ல. ஸோ மிளகு நல்லா வதங்கின அப்புறம் அது கூட தேவையான மல்லி, மிளகா எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். அதாவது பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மல்லி போட்டு நம்ம வந்து அது மாதிரி மிளகா இது போட்டு வதக்கிக்கலாம். ஸோ எல்லாமே போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை, லைட்டாக ஒரு எண்ணெய் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி வச்சுருக்காங்க. வதக்கி வச்சு ஸோ வதக்கினோன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோம். தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக ஒரு லைட்டாக ஒரு எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். ஸோ அது கூட தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். நம்ம வந்து எல்லாமே நம்ம மொத்தமாக அரைக்க போது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாகவே வந்து வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில். ஸோ நல்லா லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நம்ம ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம வந்து ஆத்தென்டிக் ஸ்டைலில் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ வந்து வில்லேஜ் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நான் அது வீடியோவில் நான் கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் வறுத்து வச்ச மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மொத்தமாக அரைச்சிடும் இப்போ நம்ம அதை. ஸோ மிக்ஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ மிக்ஸில் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா ஃபைன் கிரைண்டிங்காக நல்லா மாவு மாதிரி நல்லா மையாக அரைச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிரேவி மாதிரி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடலாம் உங்களுக்கு. கொஞ்சம் அளவும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் உங்களுக்கு. தேங்காய் இஷ்டப்படுறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வேணாங்க தேங்காய் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ தேங்காய் போட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் தேங்காய் சேர்க்குறோம். ஸோ அது ஒரு வேறு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சிக்க போகிற எல்லாத்தையும் நம்ம இப்போ ஸோ எல்லாம் மிக்ஸி இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு மக்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு மக்கள். நல்லா மையாக அரைச்சாச்சு மசாலா. இப்போ நம்ம இதான் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இந்த வத்த சட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா தான் சேர்க்குறோம் வந்து நம்ம நான்வெஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ நல்லா சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். எப்போ மட்டன் குழம்பு நம்ம கடுகு சேர்க்க மாட்டோம். பட் இதுக்கு இந்த கிரேவிக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு வெடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த கடுகு நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு கடுகு இல்லையா உங்களுக்கு. நல்லா கடுகு எப்பவுமே வெடிச்ச போது தான் போடணும். எப்பவும் சொல்கிறது தான் கடுகு நல்லா வெடிச்ச போது போடுங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கிறோங்க தாளிக்கிறது. ஸோ நல்லா பொரியுது இப்போ நம்மளுக்கு. ஸோ லைட்டாக 2 கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சாச்சு இப்போ நம்ம உங்களுக்கு. ஸோ தாளிச்சு முடிச்சோடனே நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இல்லை ஸோ மசாலா சேர்த்தாச்சு இப்போ நம்ம. ஸோ மசாலா மொத்தமாக அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது நம்ம. ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண கொஞ்சம் கிண்டிக்கிறோம். ஸோ கொஞ்சம் சூடாகட்டும் நம்மளுக்கு. கொஞ்சம் சூடாகிடுச்சு மசாலா. கொஞ்சம் இந்த வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கூட நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சூடாகிடுச்சா. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா உங்கள் எலும்பும் மட்டன் சேர்த்து வாங்கிக்கணும். தனியாக தனிக்கறி மட்டும் வாங்காதீங்க. எப்பவும் எலும்போடு வாங்க. அதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வாசமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, மட்டனோட டேஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு. ஸோ நம்ம வேக தண்ணியாக சேர்த்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம.
சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொதிச்ச உடனே இறக்கிற வேண்டியதான். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு சீக்கிரட்டாக ஒன்று போட போகிறோன்ட்டு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. ஸோ நல்லா மசாலா எல்லாம் மட்டன் கூட சேரட்டும். ஸோ நல்லா கொதிச்சோன்னா அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சோன்னா நம்ம இறக்கிடலாம். இறக்கிறதுனால நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சீக்கிரமான பொருளை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பிரெயின் ஆட் பண்ண போகிறோம், மூளை ஆட் பண்ணுறோம். ஓகே, மூளை ஆட் பண்ணியாச்சு. மூளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு கொதிச்சப்போ தான் ஆட் பண்ணல, மூளை கரைஞ்சிரும். ஸோ மூளையை வந்து குழம்புல மிதக்க விட்டுரும் நம்ம எப்படி. ஸோ அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பிரெயினும் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் இப்படி மூளையை குழம்புல போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் சமைப்பாங்க. உங்களுக்கு மூளையை மட்டும் உள்ளே போட்டு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஆத்தென்டிக்காக சமைக்கிறதுனால நம்ம இன்னைக்கு பிரெயின் உள்ளே போட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு பண்ணுறது நம்ம. ஸோ கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கலாம். இதை நம்ம ஸோ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு எண்ணெயும் தனியாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்ம மூளையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ குழம்புல போட்ட உடனே அது வெந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் இருக்காது, ஒரு 2 மினிட்ஸில் மூளை வந்துடும் உங்களுக்கு. ஸோ வெந்துருச்சு. ஸோ குழம்பு நல்லா கன்சிஸ்டன்சியாக வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் நம்ம. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு நம்ம ஆத்தென்டிக் ஸ்டைலில் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.